ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேல் vlogs. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலையன்ஸுக்கு வந்திருக்கோம். எதுவும் வாங்குறதுக்காக ரிலையன்ஸுக்கு வரல, சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு போகிறதுக்கு தான் கைஸ் இந்த ஒரு மாலுக்கு வந்திருக்கிறோம். உள்ளார ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கும் போது தான் நான் இந்த ஒரு கடையை வந்துட்டு பார்த்தேன். இந்த ஒரு கடைக்குள்ள இந்த மாதிரியான ஆனிமி டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லயன் மாதிரியான கீ செயின்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்தது. இதனுடைய கால்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மூவபிளா வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா இது என்னன்னே தெரியல, இந்த ஒரு கிச்சன் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். அதப்பதான் நான் இந்த ஒரு ட்ரெயினை வந்துட்டு பார்த்தேன். இது என்ன மேட்டர்ன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. 100 ரூபா கொடுத்து இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை உட்கார வச்சு மால் ஃபுல்லா வந்துட்டு இந்த ஒரு ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினையும் எடுத்துட்டாங்க. இந்த ஒரு ட்ரெயின்ல உட்காந்துட்டு மால் ஃபுல்லா வந்துட்டு போறதுக்கு ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருந்தது. இது தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நேரம் நடந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நினைச்சேன். ஸோ நீங்க இன்னும் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்கா இப்பயே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரெயினையும் வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ட்ரெயினுடைய கதவை திறந்து நானும் வந்து வெளியில வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு ட்ரெயின் பயணம். அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிட்டோம். டிமார்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தா இந்த மாதிரி கலர் அடிக்கிற புக்கு, அதுக்கப்புறமா கிரையான்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி நம்ம என்ன கலராக அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அங்கேயே போட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் எரேசர்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மாச்சி 2 மரசிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் வந்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஜிகின்னு வந்து டைரி வந்துட்டு பார்த்தேன். இதை வந்து எடுத்து நம்ம என்னத்த போயிட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஹேங்கர்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான ஹேங்கர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் போட்டிருந்த ஹேங்கர் வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் மாதிரி எரேசர்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. நான் எல்கேஜி படிக்கும் போது இந்த எரேசர்ஸ்னா அதிகமா வந்துட்டு வாங்குவேன். அடுத்தது சிசர்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரீன் கலர் சிசர் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான லூசி ஃபிட் டிஷர்ட்னா வந்துட்டு வச்சிருந்தாங்க. இதுல எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வந்து பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே வந்து செட் ஆகல. அதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் கலர் வந்து எடுத்து பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இது ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான நார்மல் டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டப்பால வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அதப்பதான் என் கண்ணில் இந்த மாதிரியான சூப்பர்பான ஒரு டிஷர்ட் வந்து பட்டுச்சு. இந்த ஒரு டிஷர்ட்ல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸை பாருங்க. ஸ்பேஸ்டு அவுட் நாட் ஃப்ரம் திஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. சூப்பர்பா வந்துட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஷர்ட்டை நான் வந்து எடுத்துட்டேன். அடுத்தது டவுசர்ஸ் எல்லாம் பார்த்தேன். எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு எந்த டவுசருமே வந்துட்டு எடுக்கல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏகப்பட்ட செருப்பெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இதுல இருந்து கிராக்ஸ் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கக்கூடிய கிராக்ஸை வந்துட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். ஃப்ரண்ட்ல வந்துட்டு என்னுடைய விரல் இடிக்குது, அதனால இது வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ரௌன் கலர் கிராக்ஸ் வந்து போட்டு பார்த்தேன். இது வந்துட்டு அதே ஃபால்ட்டு தான். அதே ப்ரௌன் கலர்லயே அதை விட பெருசா வேற கிராக்ஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்ஸை எடுத்து போட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் இதுமே வந்துட்டு அதே சைஸ்லயே தான் வந்துட்டு இருந்தது. ஃப்ரண்ட்ல வந்துட்டு கால் வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தது. என்னோட சைஸுக்கு கிராக்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே வந்துட்டு செட் ஆகுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் கிராக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். பட் இதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் செட் ஆகல. அதுக்கப்புறமா நானே முடிவு பண்ணிட்டேன் என் கால் சைஸுக்கு கிராக்ஸே கிடைக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஃபைனலா இந்த ஒரு கிரீன் கலர் கிராக்ஸை எடுத்து போட்டு பார்த்தேன். பட் இதுவுமே வந்துட்டு என்னோட கால் சைஸுக்கு வந்து கரெக்டா இல்லை, சின்னதா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு செருப்பை வந்துட்டு எடுத்து போட்டு பார்த்தேன். இதுவுமே என்னுடைய கால் சைஸுக்கு கரெக்டா இல்ல. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் செருப்பு வந்து போட்டு பார்த்தேன். இதுவுமே வந்துட்டு கரெக்டா இல்ல. இந்த மேலே எழுதி இந்த வேர்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதுலயே கிரீன் கலர் செருப்பு எடுத்து போட்டு பார்த்தேன். இது வந்துட்டு எனக்கு கரெக்டா இருந்தது. ஆனா இதனுடைய பேரை வந்துட்டு காணோம். ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சு இதனுடைய பேரையும் வந்துட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு செருப்பு வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். டிமார்ட்ல டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு கீபோர்டை பாருங்க, கலர் கலரா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பால்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அதாவது சிக்கின்னு வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பொம்மை எல்லாத்தையுமே பார்த்த உடனே என்னுடைய மனசும் குழந்தை மனசாயிடுச்சு. இதுல இருந்து ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதப்பதான் என் கண்ணுல இந்த மாதிரியான பொம்மை போட்ட பேஸ்கெட் பால், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட் பால் எல்லாம் பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரெயின் டாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் என் கண்ணுல இந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கோடைய மினி மாடல் வந்துட்டு பட்டுச்சு. இதை பார்த்த உடனே இதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த மினி ராயல் என்ஃபீல்டு பைக்ல ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும்
பேக்கிங்கும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைக்கை வாங்கிடலாம் அப்படின்ட்டு கூடைக்குள்ளே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறையா கீச்செயின்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எந்த கீச்சனுமே வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கேருந்து எந்த கீச்சனுமே வந்துட்டு வாங்கலை. ஸோ இங்கே பாருங்கள், ஹேம்பர்கர் கீச்சன் வந்துட்டு ஓரளவு நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் இது வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஷூ கீச்சன் வந்து ஓரளவு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போகும்போது சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கூடைக்குள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு என்னதை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 மஞ்சை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கூடைக்குள்ளே போட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பில் போடுறதுக்கு. அதுக்கப்புறமா எங்களோட பொருளை வந்து பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பில் போடுறவங்க நான் எடுத்த ஸ்லிப்பர் பில் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நானே வந்துட்டு ரொம்ப நேரமாக என் சைஸுக்கு ஸ்லிப்பரை பார்த்து எடுத்தா கடைசியில் அந்த ஸ்லிப்பர் வந்து பில் ஆகலை. சரி போ, ஸ்லிப்பரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. போகும்போது இந்த ஒரு மஞ்சை எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்தது. இப்போ அடுத்தது எங்கே நடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ பேக் கடைக்கும் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கடை ஃபுல்லாகவே வந்துட்டு பேகு தான். ஹேண்ட் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, பர்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. என்னுடைய சிஸ்டர், அம்மாச்சி எல்லாருமே வந்துட்டு பேகு, பர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரம் தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நின்றுட்டு இருந்தேன். சரி இவங்கெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்கட்டும், நம்மளும் அதுக்குள்ளே நம்ம காசு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர்கிட்ட சொல்லி நானும் வந்துட்டு பர்ஸ்லாம் வந்து எடுத்து போட சொல்லிட்டேன். இவ்வளோ பர்ஸ் வந்து எடுத்து போட்டாரு. அதில் எனக்கு இந்த ஒரு பர்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு பர்ஸையே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு லஞ்ச் பேக்கும் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் நாங்கள் வாங்கின பேக்கு. எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் பாதி வந்துட்டு எங்ககிட்ட இருக்கும், மீதி பாதி வந்துட்டு எங்கள் அம்மாச்சி ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறமா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்காக வாங்கினது. ஸோ ஓகே கைஸ், பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் போயிட்டு மதியானத்துக்கு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.